இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா நாஞ்சில் ராஜா தான் டிராவல் பண்ண போறோம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு மார்த்தாண்டம் வழியா மார்த்தாண்டம் ஆப்ரேட் பண்ற பஸ்ல விருதுநகர் வரைக்கும் டிராவல் ரிவ்யூ பண்ண போறோம். நாஞ்சில் ராஜா பஸ்ல இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்திருந்தோம். நம்ம கேரளா லைன்ல வீடியோ நிறைய பண்ணியிருந்தோம். பாத்தீங்கன்னா பாலக்காடு, திரிசூர், கோயம்புத்தூர் லைன்ல வீடியோ பண்ணியிருந்தோம். வீடியோ பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு பாக்குறப்ப இந்த மார்த்தாண்டம் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ற நாஞ்சில் ராஜா வண்டி ரொம்ப நாளாவே நம்ம பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு வர்றப்பெல்லாம் கேட்டோம். இன்னைக்கு டிரைவர் என்ன கொடுத்தாங்க, இவ்வளவு நாளா கொடுக்கல, இந்த டிரைவர் என்ன கேட்டோன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. இன்னைக்கு முடிவு பண்றா இந்த கைப்பிள்ளையா அந்த கட்ட துறையான் எம்மா வண்டிய அமுக்கிற ஆவல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் பீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ற பஸ் பாத்தீங்கன்னா நாஞ்சில் ராஜா தான் டிராவல் பண்ண போறோம். எங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு மார்த்தாண்டம் வழியா மார்த்தாண்டம் ஆப்ரேட் பண்ற பஸ்ல விருதுநகர் வரைக்கும் டிராவல் ரிவ்யூ பண்ண போறோம். நாஞ்சில் ராஜா பஸ்ல இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்திருந்தோம். நம்ம கேரளா லைன்ல வீடியோ நிறைய பண்ணியிருந்தோம். பாத்தீங்கன்னா பாலக்காடு, திரிசூர், கோயம்புத்தூர் லைன்ல வீடியோ பண்ணியிருந்தோம். வீடியோ பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு பாக்குறப்ப இந்த மார்த்தாண்டம் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ற நாஞ்சில் ராஜா வண்டி ரொம்ப நாளாவே நம்ம பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு வர்றப்பெல்லாம் கேட்டோம். இன்னைக்கு டிரைவர் என்ன கொடுத்தாங்க, இவ்வளவு நாளா கொடுக்கல, இந்த டிரைவர் என்ன கேட்டோன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஸ் ரொம்பவே காலியா தான் இருக்கு, சீட்டே ஆகல. மொத்தத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான் ஏறி இருக்காங்க. என்னை சேர்த்து 7வது பேரா இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால வண்டி ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. கேட்ட உடனே ஒரு நாள் வரைக்கும் வீடியோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரைவர் அண்ணன் வந்து உடனே பெருமிஷன் கொடுத்தாங்க. கண்டக்டர் கேட்கிறப்ப அவர் சீட்டு தர மாட்டாரா, பின்னாடி இருக்கிற சீட்ல வந்து வீடியோ பண்ண போறோம். இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண போறோம் நாஞ்சில் ராஜாவை. இந்த பஸ்ஸோட ரூட்டு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்றாங்க. வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. BS6ங்க. முன்னாடிதான் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி ஜம்மு வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப நாளா வீடியோ பண்ணான்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு வீடியோ பண்றதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. வீடியோ பண்ணிட்டு போக போறோம். இந்த வண்டியோட ரூட்டுல கோயம்புத்தூர்ல எடுத்தாங்கன்னா எந்த வழி ஆப்ரேட் பண்றாங்க பாத்தீங்கன்னா மார்த்தாண்டத்துக்கு தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், அப்படியே மதுரை, ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி போவாங்க. டிக்கெட் இங்கேயே ஃபுல் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல வந்து மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் போகாது. டிக்கெட் இங்கிட்டே ஃபுல் ஆயிருச்சு. நாகூருக்கு டிக்கெட் ஏறிடுச்சு, இதுக்கு டிக்கெட் ஏறிடுச்சு, நம்ம திருநெல்வேலிக்கு டிக்கெட் ஏறிடுச்சு அப்படிங்கன்னா அப்படி போக மாட்டாங்க. டிக்கெட் இல்லாத பட்சத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேக்சிமம் இன்னைக்கு போற மாதிரி இருக்கும்னு இருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணி போய் விருதுநகர் போய் சாத்தூர், கோயில்பட்டி, அப்படியே திருநெல்வேலி போய் நேரம் வந்து நாகர்கோவில் போய் மார்த்தாண்டத்துக்கு போயிடும். மார்த்தாண்டம் இப்போ வண்டிதான். வண்டி சூப்பரா இருக்கும். BS6 பாருங்க, லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. வேல் கப்ல இதெல்லாம் வீடியோ பண்ண போறோம். சூப்பராகவே வீடியோ இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஒரு லாங் வீடியோ பண்ண போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம விருதுநகர் வரைக்கும் வீடியோ பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா பண்றோம். TNSTC கார்பரேஷன் பஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு கேபின் கண்டிப்பா பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம்.
ஸ்டாண்ட்லேருந்து நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விருதுநகரை நோக்கி டிஎன்எஸ்டிசி BS6 பஸ்ஸில் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் BS6 வண்டியில் மார்த்தாண்டம் கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுற வண்டியில் நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டைம் பார்த்திங்கன்னா பாலாஜி பஸ் நினைக்கிறேன், ஈரோடு வந்து கோயம்புத்தூர் வீடியோ பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மதுரை லைனில் வீடியோ பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 26 கவர்மெண்ட் பஸ்ஸில் BS6, BS4, BS3 எல்லா பஸ்லேயும் கேட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6:15க்கு சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். 6:15 இருந்து 9:30 வரைக்கும் 3.25 மணி நேரம் 26 பஸ்ஸில் கேட்டேன். ஆனால் எந்த பஸ்லையும் அலோவ் பண்ணலை. வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு. கடைசியில் வீடியோ பண்ணாமே போயிட்டோம். பஸ் பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருந்து விருதுநகர் வரைக்கும் 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா டிக்கெட்டு. விருதுநகர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு விருதுநகருக்கு. என்னடா வீரா கேபின் டேட்டில் பேச ஆரம்பிச்சிட்டடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன காரணம்னா இதே தான். சாங் போட்டார் அண்ணன் டிரைவர் அண்ணன். சாங்கு கேட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, யூடியூப்காரன் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருங்க. அதனால தான் இப்போ நான் கேபின் டேட்டில் பேசுகிற காரணமே. நிறையா பேர் டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். சில பேர் இதை என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம். நம்ம கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர் மாநகராட்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசுங்க. உண்மைக்கே வந்து கோயம்புத்தூர் வந்து நான் ஒரு 30 டைம் வந்திருப்பேன். ஒரு 30 தடவைக்கு மேலே வந்திருக்கேன். அதிகமாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ள வந்தோம்னா டிராஃபிக் தாங்க. நான் ஒரு 20 டைம் வந்து காரில் சவாரி வந்திருப்பேன். ஒரு 10 தடவைக்கு மேலே நம்ம கண்டென்ட் வீடியோ பண்ண வந்திருப்போம். கோயம்புத்தூர்னாலே டிராஃபிக் தாங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா நிறையா பேர் டிரைவர், கண்ட்ராக்டர் நிறையா பார்ப்பீங்க, நிறையா ஃபஸ்ட் பேன்ஸ் பார்ப்பீங்க. பைக்கில் வந்து போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகளுக்கு வந்து லைட்டை வந்து டிம் பிரைட் பண்ணி கொடுங்க. ஆப்போசிட்டில் வர்ற வண்டியில் பார்த்திங்கன்னா அப்படியே பிரைட்டோடு வர்றாங்க. பிரைட்டை போட்ட மாதிரி டிம்மே பண்ணுறது கிடையாது. அதுலேயும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த LED ஒயிட் கலர் பல்ப்லாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அப்படியே பிரைட்டை போட்டாங்கன்னா ரோடே தெரியாது. அப்படியே கண்ணே இருட்டாகிற மாதிரி இருக்கும். உண்மைக்கே வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்தான். டிரைவர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபீல்டை பற்றி தெரியும். அதுவும் நைட் ட்ராவலை பற்றி தெரியும். இப்போ என்ன கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த 4-வேன்றதுனால அந்தளவுக்கு தெரியாது. சிங்கிள் ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப கொஞ்சம் சகட்டமான விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த தாரதள சவுசு பேர் தாங்க. லோ ஃப்ளோர் பஸ் தாங்க. கோயம்புத்தூர் பூரா நிறையா வந்துருச்சு. இப்போ மதுரைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ்ஸஸ்க்கு மேலே ஓடுதுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா திருமங்கலம், பெரியாறு, ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி எல்லா லைன்லேயும் அந்த தாரதள சவுசு பேருந்து லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு போகுது. டிரைவர் என்ன சைடு போட்டுருவாரான்னு பார்க்கலாம். சைடு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்களே. ப்ரைவேட்டு பஸ்ஸஸை வந்து ஓவர்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன்னா கார்பரேஷன் பஸ்ஸு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா 80 லாக்குனாலுமே வந்து 80 கூட ஓட்ட மாட்டாங்க. சில டிரைவர்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 70-75 தான் ஓட்டுவாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட்டை சைடு போட வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ப்ரைவேட் பஸ்ஸஸ் வேணால் கவர்மெண்ட் பஸ்ஸை சைடு போடலாம். நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் நிறையா வீடியோ பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் SPS பஸ்ஸில் வீடியோ பண்ணோம். அப்புறம் கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காடுக்கு KSRTC கவர்மெண்ட் பஸ்ஸு, கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் வீடியோ பண்ணோம். திரும்ப பாலக்காடு டு திருச்சூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு ST John அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வீடியோ பண்ணோம். திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயணம் வந்து திருச்சூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கலைமகள் பஸ்ஸில் வீடியோ போட்டோம். அந்த பஸ் வீடியோ தான் கடைசியாக போட்டிருப்போம். கலைமகள் பஸ்ஸில் வீடியோ போட்டிருப்போம் இன்ட்ரெஸ்ட் பெர்மிட் வண்டியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து நம்ம துரு வண்டியாக விருதுநகருக்கே ஏறிடுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப மார்த்தாண்ட வண்டி நின்றுச்சு.
ஸ்டிக்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் ராஜா சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்டிக்கரிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி இதில் பண்ணிட்டு போயிடலாமே சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வீடியோ சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே கேபின் ரைடை நம்ம ஃபஸ்ட் ஃபேன்ஸ் எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மதுரை 164 கிலோமீட்டருங்க. அடுத்து மதுரையிலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு 60 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும் விருதுநகருக்கு. பஸ்ஸு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குது. பட் சாங்கு தான் டிரைவர் நல்லா சவுண்டை வச்சு சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிரைவர் என்னன்ட்டு நான் சொல்லலைனே சாங் எதுவும் குறைக்கலாமா என்னென்னு டிரைவர் ரெண்டு சாங் எதுவும் குறைக்கலாமான்னு எதுவும் கேட்கல. என்ன காரணம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காண்டி வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த சாங் கேட்டால் தான் அவங்க தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா நிறையா பேசஞ்சர்ஸ் பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாராபுரம் டு திருப்பூர் ரோட்டில் ஜாயின் பண்ணிட்டோம். பல்லடத்துலேருந்து நம்ம வந்து திருப்பூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். திருப்பூர் பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து ஒரு 25 ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் காரில் வர்றப்போ 2-3 டைம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 4-வே மாதிரி 2 சைடு ரோடு இருக்கும். ரைட் சைடு 2 ரோடு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு PS4 TNSTC திண்டுக்கல் போகிற வண்டியை நம்ம டிரைவர் என்ன சைடை போட்டார். மாசா சைடை போட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. வீடியோ ரெக்கார்டோட வால்யூம் பார்த்திங்கன்னா வெறும் 10 பாயிண்ட் தாங்க வச்சுருக்கேன். 10 பாயிண்ட்டுக்கே பாட்டோட சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் 100 வச்சோம்னா ஃபுல்லாக காப்பிரைட்ஸு சாங் ஃபுல்லாக வீடியோ பூரா காப்பிரைட்ஸாக தான் இருக்கும். தாராபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க. தாராபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. தாராபுரம் நகரம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். உள்ள மேலே பார்த்திங்கன்னா பைபாஸ் மேலே ரோடு இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடுச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 9:30. 8 மணிக்கு சிங்கானூர் எடுத்தாங்க. 1.5 மணி நேரத்தில் கரெக்டாக 1 மணி நேரம் 30 நிமிஷத்தில் நம்ம கோயம்புத்தூர் டு தாராபுரம் ரீச் பண்ணிடுறாங்க. நம்ம TNSTC மார்த்தாண்ட வண்டி ஸ்மூத்தாக ட்ரைவிங் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாராபுரத்தை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு கேண்டீன் இருக்கும். ஆல்ரெடி அந்த கேண்டீனில் நம்ம ஒரு வீடியோ பிளாக் பண்ணுறப்ப அதோட கேபினில் நிப்பாட்டி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் நானும் நிறையா டைம் வாட்ச் பண்ணிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பண்ணுறப்பலாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வீடியோ பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேண்டீன் போடுவாங்க பார்த்திங்களா. அந்த கேண்டீனில் நிப்பாட்டினா பஸ்ஸில் 50 பேர் ட்ராவல் பண்ணால் வெறும் 5 பேர் 10 பேர் தான் சாப்பிட்றாங்க. ஒரு 40% பேர் சாப்பிடவே மாட்டாங்க. என்ன காரணம்னா உண்மைக்கே விலைவாசினா அதிக ரேட்டுங்க. உண்மைக்கே கேண்டீனில் பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் பண்ணுறப்ப கேண்டீனை சாப்பிட்றதே கிடையாது, யூஸ் பண்ணுறதே கிடையாது. வெளியிலே சாப்பிட்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டீன் தாங்க தாராபுரத்தை தானோன்னு லெஃப்ட் சைடு நிறையா இங்கே TNSTC பஸ்ஸஸ்லாம் ஃபுல்லாக இங்கே தான் நிற்கும். பார்த்திங்கன்னா SCTC இங்கே தான் நிற்கும். நம்ம இதில் இந்த கேண்டீனை ஒரு 3-4 டைம் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி 5ஆவது டைம் நம்ம சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த கேண்டீன் தாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு SCTC நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் கேபின் ரைடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் கேண்டீனோட நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருதுநகர் வந்தாச்சு. நம்ம விருதுநகர் PRC டிப்போவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜுங்க. PRC டிப்போக்கிட்டு இருக்கிற பிரிட்ஜில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன காரணம் பார்த்திங்கன்னா கேபின் ரைடு ரொம்ப லாங்காக போட வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இடையில வந்து நான் தூங்கிட்டேன். அதனால் வந்து கேபின் ரைடு சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நைட் ட்ராவல் வேறு. பட் நம்மளுடைய செல் குவாலிட்டி அவ்வளோதான். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க்குறீங்கன்னா வர்ற வண்டியோட வெளிச்சம்லாம் அப்படியே நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ணோம். அதனால் வந்து நான் கேபின் ரைடை ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். விருதுநகர் வந்தாச்சுங்க. ரைட் சைடு பாருங்கள், அந்த வர்ற பஸ்ஸோடைய லைட்டை பாருங்கள், அப்படியே ரோடே தெரியல. நம்மளுடைய கேமரா வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் சிம்பிளாக வீடியோ வந்துருச்சு. சிம்பிளாக பண்ணியாச்சு. விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸ் வந்தாச்சு. நம்ம ஊர் வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். டிரைவர் என்ன கண்டக்ட் என்ன இன்டர்வியூலாம் இருக்காது. சிம்பிளாக தான் வீடியோ போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கணும். 157க்கு ரீச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.